தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு நீர்வீழ்ச்சி, இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நான் நிஜமாலும் எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்க இருக்கு, எங்க இருந்து எப்படி போகணும், எவ்வளோ பிரைசஸ், டாப் டு பாட்டம் எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே நான் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். அதுவும் ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க ஒரு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பிளேஸே அவ்வளோ அழகா பிளசண்டா, அந்த நீர்வீழ்ச்சி கொட்டுற சத்தத்துல இருந்து பாக்குற வியூல இருந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. அங்கிருந்து வர்றதுக்கே மனசு இல்ல. அடிச்சு வெளியே போங்கன்னு துரத்துற அளவுக்கு நம்ம உட்காந்து அங்க குளிச்சுட்டே இருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். குழந்தைங்களுக்கு தனியா ஸ்விம்மிங் பூல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதுலயும் பெரியவங்களும் போய் குளிக்கலாம். செம்மையா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தனியா பிளேசஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இது திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல வேண்டியது டிக்கெட்டோட பிரைஸ். ஒரு பர் பர்சனுக்கு 10 ரூபா தாங்க டிக்கெட்டு. அதே போல டைமிங்லாம் கிடையாது. நீங்க 10 rupees கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஈவினிங் க்ளோஸ் பண்ற வரலும் நீங்க எடுத்துக்கிறதான் டைமிங். ஃபுல் டே கூட அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கேமராக்கு 75 rupees சார்ஜ் பண்றாங்க. எப்படி போலாம் அப்படின்னு, எப்படி அந்த பிளேஸை ரீச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குளித்துறை அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ல இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். பை பஸ் போலாம், இல்லைன்னா ஆட்டோ போலாம். பை ரோடு வழியா அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரத்துல இருந்து 45 கிலோமீட்டர்லயும், கன்னியாகுமரியில இருந்து 54 கிலோமீட்டர்லயும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. அங்கிருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ல இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். பை பஸ் போலாம், இல்லைன்னா ஆட்டோ போலாம். நம்ம நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு பிளேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. நான் நிறைய பிளேஸ் போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரு டே ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவா அந்த டே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நம்ம குட்டி பாப்பெல்லாம் தண்ணி விட்டு மேலே ஏறவே இல்லை. கெஞ்சி கூத்தாடி வாமா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தோம். செம்ம ஜாலியா விளையாண்டாங்க. அண்ட் அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பர் பர்சனுக்கு 10 rupees ஸ்விம்மிங் பூல்லையும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு இன்கேஸ் அந்த ஏர் பலூன் வேணும், குட்டி பாப்பாவா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணணும்னா அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏர் பலூன் கொடுத்துருவாங்க. அதுக்கும் டைமிங்லாம் கிடையாது. 10 rupees 20 rupees கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க இஷ்டப்படுற நேரம் ஃபுல்லா அதுல ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம். பாப்பாவுக்கு நாங்க ஏர் பலூன் வாங்கி அவளை அதுல உட்கார வச்சு ஜாலியா அவளை ஸ்விம் பண்ண வச்சோம். ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் எல்லாரும் செல்ஃபி எடுத்திருந்ததை பார்த்ததும் நானும் சரி நாமளும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததும் பாப்பா அந்த சைட்ல குழந்தைங்க விளையாடுற மாதிரி சூப்பரா இந்த சறுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு நான் இதுல போறேன்னு பாப்பா அங்க போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஜாலியா அதுல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு தனியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கும் பிளேஸ் இருக்கு. அதுக்கு 10 rupees சார்ஜ் பண்றாங்க. அழகா ரூம் மாதிரி அங்க கட்டி வச்சிருக்காங்க. அதுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஃபேமிலியா போனீங்கன்னா செம்ம ஜாலியா ஒன் டே ஃபுல்லா கூட அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். வெளியே ஃபுல்லா நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கான பிளேசஸும் நிறைய இருக்கு. அழகா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி ஃபுட்டு, பழம்புரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வரலாம். உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன், அப்லோட் பண்றேன்.